அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள பொருள்களை மனிதன் உற்று நோக்கினான். அவ்வாறு உற்று நோக்கி அதனுடைய இயல்புகளை தெளிவாக அறிந்து கொண்டான். அவ்வாறுபட்ட மனிதன் அவற்றை ஆழ்ந்து கவனித்து மொழியை எவ்வாறு பேச வேண்டும், எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தார். அப்படிப்பட்ட வரையறையே இலக்கணம் எனப்படும். அந்த இலக்கணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம் ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் இலக்கணம் இன்றியமையாதவை. அவ்வாறுபட்ட இலக்கணத்தை நாம் நன்கு படித்தோம் என்று சொன்னால் அந்த மொழியிலே புலமையும் திறமையும் பிழையின்றி எழுதவும் கற்றுக்கொள்ளலாம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய வகுப்பு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகையாக பகுத்திருக்கிறார்கள். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று 5 வகைப்படும். தமிழ் மொழியினுடைய இலக்கணம் 5 வகை. அவற்றிலே எழுத்து, எல்லா மொழிக்கும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் உண்டு. ஆனால் பொருளுக்கு இலக்கணம் சொன்ன ஒரே மொழி தமிழ்தான். தமிழ் மொழியில்தான் பொருளுக்கான இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்கிற நெறி. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய இலக்கண வகுப்புகளிலே பார்க்கலாம். தற்பொழுது எழுத்து 2 வகையாக ஒளி வடிவாகவும் வரி வடிவாகவும் இருக்கிறது. எழுத்தை ஒழிக்கின்ற ஒளியின் மூலமாக எழுதப்படுகின்ற வரி வடிவத்தின் மூலமாக வகைப்படுத்தி 2 நிலையிலே எழுத்தை குறிப்பிடுகிறார்கள். அவற்றுள் உயிர் எழுத்துக்கள் 12 வகைப்படுகிறது. உயிர் எழுத்து நமக்கு தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ என்ற இந்த உயிர் எழுத்துக்கள் 12. அவற்றிலே குறில் எழுத்து 5. குறில் என்றால் குறுகிய ஓசை உடையது என்று பொருள். அ இ உ ஏ ஓ இவையெல்லாம் குறுகிய ஓசையை உடையது. இந்த 12 எழுத்துக்களிலே உயிரெழுத்துக்களில் குறுகிய ஓசை கொண்ட எழுத்து 5. நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா, நெடில்னா நீண்ட ஓசை உடையது. சொல்லும் போதே நமக்கு அது தெளிவுபடும். ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். சில பேர்த்துக்கு சில ஐயம் வரும். என்ன ஐ என்பது குறிலா நெடிலா என்கிட்ட சில பேர் கேட்டிருக்கிறாங்க. ஐ என்ற எழுத்து நெடில் எழுத்து. அந்த நெடில் வரிசையிலே 7 எழுத்து. அப்ப குருள் 5 நெடில் 7 ஆக மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள். இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மாத்திரை. இந்த எழுத்துக்களுடைய ஓசை ஒழிக்கக்கூடிய அளவு இருக்கு பார்த்தீங்களா, கால அளவு, அவைதான் மாத்திரை எனப்படுகிறது. மாத்திரை என்றால் கண் இமைக்கின்ற நேரமும் கை நொடிக்கின்ற நேரம், இது இந்த கால அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் மாத்திரை என்று சொல்கிறோம். நம்ம நோய் வந்தால் போடுகின்ற மாத்திரை அல்ல இது. தன்னுடைய எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அதற்கு எடுக்கக்கூடிய கால அளவை தான் மாத்திரை என்று சொல்கிறார்கள். அந்த மாத்திரை குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி ஐயா என்று கேட்டீங்கன்னா, குறில் ஆ இ உ ஏ ஓ கண்ணிமை கை நொடி அவ்வே மாத்திரை என்று இலக்கணம் சொல்லுகிறது. இதுல கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம், அந்த நேரத்திற்குள் கால அளவுக்குள் சொல்லக்கூடிய எழுத்துக்கள் இருக்கல்லவா, அதை 1 மாத்திரை
அடுத்தது நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு. ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதற்கெல்லாம் 2 மாத்திரை அளவு. இவ்வாறு மாத்திரையை வேறுபடுத்தி நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் ஒற்றெழுத்துக்களுக்கு எவ்வளவு மாத்திரை அளவுகள் என்றும் அடுத்து மெய்யெழுத்துக்களுடைய வகைகளை பற்றியும் அடுத்த பதிவிலே பதிவிடுகிறேன். இதுபோல இலக்கண வகுப்புகள் அதிகமாக கொண்டு இது அடிப்படை இலக்கணம். இலக்கணம் தெரியாதவர்கள் கூட அடிப்படையிலிருந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் அடிப்படை இலக்கணம் இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8, 9, 10 என்று வரிசையாக இலக்கண வகுப்புகள் நம் பதிவுகளை காணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே போல் ஷேர் பண்ணுங்க என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.